This video is sponsored by EduQuest. இதில் இவங்க நிறைய ஆன்லைன் கோர்சஸ் சொல்லி தராங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது எப்படி சொல்லலாம்? இது எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லுவோம். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக பேசணும், இல்லை நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறத ஐ நீட் டு டாக் டு யூ. ஐ நீட் டு டாக் டு யூ அப்படின்னா நான் அவங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசுகிற தேவை. நீடுனா தேவை தானே. ஸோ என்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறணும் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை, இதை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் சப்போர்ட். ஐ டோன்ட் நீட் எனி ஒன் சப்போர்ட் அப்படின்னா யாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நிறைய பேத்துக்கு ட்ரீம்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் கப்புள்ஸ் ட்ரீம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். என்ன கப்புள்ஸ் ட்ரீம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், அவங்க நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கஷ்டப்பட்டா நம்ம நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்கிறத வி கேன் லீவ் ஆஸ் வி திங்க். வி கேன் லீவ் அப்படின்னா நம்ம வாழலாம், ஆஸ் வி திங்க்னா நம்ம நினச்ச மாதிரி வாழலாம் அப்படிங்கிறத வி கேன் லீவ் ஆஸ் வி திங்க் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நம்ம ஒருத்தவங்க கிட்ட நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம்? அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க என்ன பண்ணிட்டு இருப்ப, இதெல்லாம் பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் இந்த மாதிரி வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் என்னன்னா, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறத வாட் வேர் யூ டூயிங் தேர், வாட் வேர் யூ டூயிங் தேர் அப்படின்னு கேட்கலாம். இதுவே அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்னு கேட்கலாம். இது டென்சஸ் தான், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இது தெரிஞ்சாலே மேக்ஸிமம் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறத வாட் வேர் யூ டூயிங் தேர். உனக்கு பண்ண எதுவும் வேலையே இல்லையா, சும்மா எங்களை நோண்டிட்டு இருக்க, உனக்கு எந்த வேலையும் இல்லையா பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? உனக்கு பண்ண எதுவும் வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்போம் அப்படின்னா, டோன்ட் யூ ஹாவ் எனி ஒர்க் டு டூ. டோன்ட் யூ ஹாவ் எனி ஒர்க் அப்படின்னா உனக்கு எந்த வேலையும் இல்லையா, டு டூ செய்யறதுக்கு. ஓகேங்களா? டோன்ட் யூ ஹாவ் எனி ஒர்க் டு டூ அப்படின்னா உனக்கு பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்களை கேட்கறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அவன் புரிஞ்சுக்கல, இது எப்படி சொல்வோம்? ஹீ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவன் புரிஞ்சிக்கவே இல்லை, நான் என்ன சொல்கிறேங்கிறதே அவன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறது ஹீ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதே அவ புரிஞ்சிக்கல அப்படின்னா ஹீ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே அவங்க யாருமே புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத தே அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்வோம். அவன் புரிஞ்சிக்க மாட்டான், இது எப்படி சொல்லலாம்? அவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஸோ இது ஃபியூச்சர் இல்லையா, புரிஞ்சுக்க மாட்டான். அவங்களுக்கே தெரியல புரிஞ்சுப்பானா மாட்டானான்னு தெரியல, பட் ஆனால் அவங்க ஒரு க்ளூவில் கெஸ்ட்ல அவன் புரிஞ்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? ஹீ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இதுவே அவ புரிஞ்சுக்க மாட்டா அப்படிங்கிறத ஷீ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவனுக்கு புரியல அப்படின்னு சொல்றத ஹீ doesn't understand அப்படின்னு சொல்லுவேன். He doesn't understand, he didn't understand, he will not understand, he doesn't understand. ஓகேங்களா? இந்த மூணுக்கும் நீங்களே டிஃப்ரென்ஸ் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.